ராகுல் காந்தியுடைய அமைப்பு என்பது பிசுபிசுத்து விடும். சார், இப்போ இன்னொரு விஷயம் சார், இப்போ ஸ்டாலினை அந்த பாதிரியால் சந்தித்த போது ஸ்டாலின் ஒரு விஷயம் சொன்னாராம். சார், அந்த டீலிமிட்டேஷன் நாங்கள் எப்படியும் ஆதரிச்சிருவோம், இல்லை வெளிநடை பண்ணிடுவோம். ஆனால் நான் எப்படியும் பாஜகவோட விரைவில் கூட்டணி போகிற மாதிரி. மேகதாது காவிரியை பற்றி ஒரு வார்த்தை போடவில்லை. அவர் கர்நாடக அரசாங்கத்திற்கு ஆதரவாக செயல்பட்டு டெல்லியை எதிர்க்கிறார். ராகுல் காந்தியினுடைய அதிமுகவிலிருந்து ஒரு 20-25 எம்எல்ஏக்களை எடுத்துக்கொண்டு காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகளை எல்லாம் கட் பண்ணி விட்டுருவாரு விஜய். சில கருத்துக்களை எல்லாம் பார்த்தால் அண்ணாமலையுடைய எதிர்காலம் தமிழகத்தில் வி த லீடர்ஸ் என்ற அமைப்பு கொஞ்சம் கொஞ்சமா காங்கிரசிற்கும் விஜய்க்கும் ஒரு உறவு பிரிவதை நான் பார்க்கிறேன் கூடிய விரைவில். அப்பொழுது பாஜகவும் திமுகவும் பை த பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை அலசி கொடுத்த நிகழ்ச்சியில் இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபால் வந்திருக்கார். வணக்கம் சார். நமஸ்காரம்பா. வணக்கம், நமஸ்காரம். தங்களுடைய புது முயற்சிக்கும் என்னை அழைத்ததற்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு ஜெயகிருஷ்ணன் கேள்வி கேட்கலாம் பதில் சொல்லுவேன். இன்று டெல்லியில் நடப்பதை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் பல நூதனமான செய்திகள் டெல்லியில் இருக்கின்றன. முதலில் நான் எனக்கு 3 குறிப்புகளை சொல்லிவிட்டு நம் விவாதத்தை ஆரம்பிக்கலாம். 15ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சுதந்திர தினத்தன்று செங்கோட்டையிலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல விஷயங்களை பேச இருக்கிறார். அதுதான் முதல்ல ஒண்ணு. 2வது விஷயத்துல காங்கிரஸை பற்றியும் ராகுல் காந்தியை பற்றியும் நேரடியாக அவர் தாக்குவாரா தாக்க மாட்டாரா என்று இருந்தாலும் வந்தே மாதரத்துடன் பாடக்கூடிய அந்த நிகழ்ச்சி 15ஆம் தேதி மிக சிறப்பாக இருக்கும். பிரதமர் என்ன பேச போகிறார் என்று பிரதமர் செயலகத்தில் பல குறிப்புகள் எடுத்துக்கொண்டு பிரதமரே உட்கார்ந்து கொண்டு எழுதுகிறார் அவருடைய பேச்சை. அது ஒரு மாபெரும் திருப்பமாக இருக்கும் இந்திய அரசியலில். தவிர 12ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் புதன்கிழமை 12 மணி அளவில் அமித்ஷா அவர்கள் நிருபர்களிடம் பேசினார் டெல்லி நாடாளுமன்றத்தினுடைய வாயிலில். நான் இன்று மாலை காங்கிரஸ் கட்சி எழுதி தரட்டும் ஸ்பீக்கர் லோக்சபா ஓம் பிர்லாக்கு நான் இன்று முதலே விவாதத்தை வைத்துக் கொள்ளலாம். நீங்க என்ன ஒன்னா கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். நாளைக்கு 3 மணிக்கு நான் பதில் சொல்றேன். எத்தனை உறுப்பினர் ராத்திரி எல்லாம் உட்கார்ந்து பேசலாம்னு சொன்னதுக்கு ராகுல் காந்தி உடனே பதில் சொல்லிட்டாரு. நாங்க எதற்காக தங்களுடைய கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும், அமித்ஷா ராஜினாமா செய்வதை தவிர வேறு வழி கிடையாது என்று ராகுல் காந்தி ஒரே பிடியாக இருக்கிறார். மாணவர்கள் எல்லாம் ராகுல் காந்தி சொல்லுகிறார் பயப்படுவது கிடையாது, ஏன் பத்திரிகையாளர்கள் எலி மாதிரி இருந்து பயப்படுகிறீர்கள் என்றெல்லாம் ராகுல் காந்தி சொல்லுவது சில மூத்த பத்திரிகையாளர்களாலேயே ஒரு புதிய பிரச்சனையை உண்டாக்கி இருக்கிறது. அமித்ஷா சொல்லுவது அகிலேஷ் யாதவ் போன்ற சமாஜ்வாதி கட்சியினர் சொல்லுகிறார்கள் நாம் இந்த விவாதத்தில் கலந்து கொள்ள வேண்டும், ஒதுக்க முடியாது, அரசாங்கத்தை நாம் இருவரும் சேர்ந்து கொண்டு கேள்வி கேட்க வேண்டும். ஆனால் ராகுல் காந்தி கேள்வி கேட்காமல் சட்டசபை நாடாளுமன்றத்தை உடுக்க பார்க்கிறார் என்றெல்லாம் பாஜகவின் சொல்லுகின்றனர். டெல்லியில் பரபரப்பான சூழ்நிலை நிலவுகிறது. ஜெயகிருஷ்ணன் இப்போ பத்திரிகையாளரை கொச்சைப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இப்போ பல பத்திரிகையாளர் போராட்டம், ஆர்ப்பாட்டம்லாம் இறங்கியிருக்கணுமே சார். இதே மோடியோ அமித்ஷாவோ பிஜேபியோ பண்ணியிருந்தாங்கன்னா களத்தில் இறங்கியிருப்பாங்க பத்திரிகையாளர்கள். இப்போ யாருமே இறங்கலையே சார். இது இனிமேல் தான் போக போக தெரியும். இருந்தாலும் சீனியர் பத்திரிகையாளர்கள் எடிட்டர்ஸ் கில்டு என்று இருக்கிறது, இந்தியன் விமன் பிரஸ் கோர் என்று இருக்கிறது, பிரஸ் அக்ரிடேஷன் கமிட்டி என்று இருக்கிறது, நியூஸ்மென் கிளப் என்றெல்லாம் இருக்கிறது, பிரஸ் கிளப் இருக்கிறது. அவர்கள் எல்லாம் இனிமேல் தான் பேச ஆரம்பிப்பார்கள். எது இருப்பினும் ராகுல் காந்தி கேட்பதில் சில நியாயங்கள் இருக்கிறது என்று எதிர்த்து கொண்டாலும் விவாதம் பாராளுமன்றத்தை தான் விவாதம் நடத்த வேண்டும். தொலைபேசி விவாதங்களிலோ யூடியூப் விவாதங்களிலோ ராகுல் காந்தி பேசி என்ன பிரயோஜனம்? அமித்ஷா சொல்லி என்ன பிரயோஜனம்? பாராளுமன்றத்தில் 65 கோடி பேர் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதில் காங்கிரசும் வந்திருக்காங்க, பிஜேபி வந்திருக்காங்க. நாடாளுமன்றத்தில் பேசாமல் வேற எங்க பேசுவாங்க? ஏன் நாடாளுமன்றத்தை விட்டு ஓடுகிறார் ராகுல் காந்தி? ஏன் நாடாளுமன்றத்தை பேச மாட்டேன் என்கிறார்? அதே மாதிரி அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் இருந்து கொண்டு நாடாளுமன்ற சபைக்கு வரவில்லை என்று ராகுல் காந்தி சொன்னாலும் அவருக்கு 30 கார் ப்ரொடெக்ஷன் எதற்கு என்றெல்லாம் கேட்கிறார். விஷயத்தை விட்டுட்டு எங்கேயோ போயிடுறாரு ராகுல் காந்தி. கோல் போஸ்ட் சேஞ்ச் பண்றாரு. முதல்ல தர்மேந்திர பிரதான் ராஜினாமான்னாரு. இப்போ டெல்லி போலீஸினுடைய கமிஷனரை மாத்தணும், அவர் தான் அடிச்சாரு,
ஆணி விட வச்சு குத்தி இருக்காங்க எல்லா பசங்க மேல எல்லாம் சொல்லிட்டு. ஒண்ணு ஒரு பதட்ட சூழ்நிலை இருந்தால் அங்கு டியர் கேஸ் அடிக்கிறாங்க. அந்த இடத்துல போய் நீங்க போய் அன்பா பேசிட்டு அடிக்காதீங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒன்னே ஒண்ணு ஜெயகிருஷ்ணன், பாம்பு என்பது கடிக்கும், விஷத்தை கக்கும். அதுகிட்ட போய் முத்தம் கொடுக்க முடியுமா நீங்க? போலீஸ் என்பது ஒரு பாம்பு மாதிரி. சமாதானத்தை உண்டாக்குவதற்காக இரு தரப்பிலும் பிரித்து விடுவார்கள். போலீஸுடைய டியூட்டி அதான். 250 போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் அங்க பலத்த அடிபட்டிருக்காங்க டெல்லி ஜந்தர் மந்தர்ல. அதை பற்றி எல்லாம் விவாதிக்க முடியாது என்கிறார் ராகுல் காந்தி. ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் இது பண்றாங்க? இவர் பிரதமர் இல்லத்திற்கு முன்பாக உண்ணாவிரதம் இருக்கிறேன் என்று சென்றார். ஆனால் பாஜகவினர் கேட்கின்றனர், ஜார்க்கண்டில் ஏன் தாங்கள் ஒரு சிபிஐ என்கொயரி கொடுக்க மாட்டீங்க? அந்த ஜார்க்கண்ட் அரசாங்கத்திற்கு காங்கிரஸ் சப்போர்ட் பண்றது, அதை பத்தி பேச மாட்டேங்கிறார் ராகுல் காந்தி. இந்த ஜந்தர் மந்தரையே பேசின்னு இருக்கார். ஜந்தர் மந்தர்ல அந்த கரப்பாம்பூச்சி காங்கிரஸ் என்பது அரசியல் கட்சி ஆகிவிட்டது. இனிமேல் அரசியல் கட்சியாக நாங்கள் டீல் பண்ணிக்கிறோம் சொல்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாத போயிடுச்சு. இப்போ டெல்லி ஒரு பரபரப்பாக இருக்கிறது. வருங்கூடி காலத்தில் ராகுல் காந்தி வர்சஸ் நரேந்திர மோடி என்று ஆகிவிடும். இது உத்தரப்பிரதேச தேர்தலை பாதிக்கும். 2029 ராகுல் காந்தி முதலமைச்சர் பிரதமர் ஆகிடுவார் என்றெல்லாம் காங்கிரஸ்காரர்கள் கண்டிப்பாக சொல்லுவதில் அர்த்தம் இருக்கிறது. பொதுமக்களுடைய ஒரு எண்ண அலைகள் கூட வட இந்தியாவில் ராகுல் காந்திக்கு எதிராகவும் பாஜகவிற்கு சாதகம் இல்லாத நிலையிலும் இருக்கிறது என்பதைத்தான் பைதல் ஒரு உங்களுடைய பேட்டியில் குறிப்பிட ஆசைப்படுகிறேன். சார், இப்போ எஃப்சிஆர்ஏ இதுதான் பெரிய விஷயமா இருக்குது. இதனால தான் சிஜேபி ஆர்ப்பாட்டமெல்லாம் நடைபெற்றதுன்னு சொல்லப்பட்டது. இப்போ எஃப்சிஆர்ஏவோட நிலைமை எப்படி சார் இருக்குது? ஏன்னா மிஷனரிஸ் தொடர்ந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் மிஷனரிஸ் பாதிரியார்லாம் போய் ஸ்டாலினை சந்தித்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அது எப்படி சார் இருக்குது இந்த நிகழ்வு? டெல்லியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் தான் இருக்கிறது. இந்த எஃப்சிஆர்ஏ ஃபாரின் கண்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் என்பது இந்திரா காந்தியால் கொண்டு வரப்பட்டது 1977. அதற்கு பல தீர்மானங்கள் அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கிறது. இருந்தாலும் அந்த விஷயத்தில் பாஜக அரசாங்கம் இந்து மதத்திலிருந்து கிறிஸ்துவர்களாவது, இந்து மதத்திலிருந்து முஸ்லிம் சீக்கியர்களாகவும் ஜெயினிசத்திற்கும் ஆகிறார் என்றெல்லாம் ஒரு புகார் வருவதனால் தங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் முன்னாள் ஆளுநர் RN ரவி அவர்கள் கூட தமிழ்நாட்டில் மத மாற்றம் நிறைய நடக்கிறது, ஆந்திராவில் நடக்கிறது, தென்னிந்தியாவில் அதிகமாக இருக்கிறது என்றெல்லாம் புகார் சொன்னார். அதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு தான் மத்திய அரசாங்கம் இந்த எஃப்சிஆர்ஏ கொண்டு வந்திருக்கு. நவ் we have to wait and watch. எப்படி போக போறதுன்னு பார்க்கணும். நம்ம கிறிஸ்துவர்கள் கண்டிப்பாக சொல்லுகிறார்கள். ஆனால் அதே சமயத்தில் நரேந்திர மோடி அவர்கள் கிறிஸ்துவ பாதிரியாளர் எல்லாம் பார்த்து நாங்க ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு அனுப்புறோம், நீங்க என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதான் சொல்லுங்க. ஏன்னா இது தேசத்தினுடைய ஒற்றுமையை பங்கம் அளிப்பதாக இருக்கிறது. அயல் நாட்டிலிருந்து பல கோடி கணக்கான ரூபாய்கள் வருகிறது. அதன் மூலமாக வழக்கறிஞர்கள், நீதி அரசர்கள், பத்திரிகை துறை மற்றும் விவசாயத்துறை அனைத்திலும் அந்த ஃபாரின் கண்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் வந்துட்டதுனால எல்லாருமே பண்றாங்க. இப்ப உதாரணத்திற்கு சில வைணவ மடங்கள், சைவ மடங்கள் தமிழ்நாட்டில் இருப்பது கூட எஃப்சிஆர்ஏ வந்ததுன்னா ஃபாரின்ல இருந்து வரக்கூடிய பணத்துல கணக்கு கேட்கறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சங்கர மடம், உத்தரப்பிரதேஷ் நம்ம இருக்கக்கூடிய கோரக்நாத் ட்ரஸ்ட், எல்லா ட்ரஸ்ட்ல இருந்து வருது, ஃபாரின் ஃபண்ட் வருது. அதுக்கெல்லாம் எப்படி அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா கேட்கறாங்க. அது துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது என்று மத்திய அரசு மிக தெளிவாக இருக்கிறது. சார், இப்போ இன்னொரு விஷயம் சார், இப்போ ஸ்டாலினை அந்த பாதிரியால் சந்தித்த போது ஸ்டாலின் ஒரு விஷயம் சொன்னாராம். சார், அந்த டீலிமிட்டேஷன் நாங்கள் எப்படியும் ஆதரிச்சிருவோம், இல்லை வெளிநடை பண்ணிடுவோம். ஆனால் நான் எப்படியும் பாஜகவோட விரைவில் கூட்டணி போகிற மாதிரி இருக்குது. அப்போ அது எஃப்சிஆர் பிரச்சனை வரும்போது நான் உங்களுக்காக அந்த எஃப்சிஆர் பில்லை வராமல் பார்த்துக்கிறேன் பிஜேபி கூட்டணி வரும்போது. ஸோ கூட்டணி அமைவது மாதிரி இருக்குது. அதே மாதிரி வானதி சீனிவாசன் எது சொல்லியிருக்காங்க, அரசியலில் யாரும் நிரந்தர நண்பர்கள் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. ஸோ கூட்டணி அமைவது பற்றி நம்ம ஒன்றும் கருத்து சொல்ல முடியாது, வானதி சீனிவாசன் சொல்லியிருக்காங்க. ஸோ திமுக பாஜக கூட்டணி அமைவது எப்படி சார் பார்க்குறீங்க? தமிழகத்தை பொறுத்த மட்டில் பாஜக ஓப்பனாகவே சொல்லிவிட்டது, விஜய் தான் எங்களுடைய எதிரி 1 என்று. அதே மாதிரி விஜயும் சொல்லிவிட்டார், கொள்கை எதிரியாக பாஜக தான் எதிரி என்று. ஆனால் அரசாங்கத்திற்கு அரசாங்கம், மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்கும் உறவு நல்லதாகத்தான் இருக்கிறது. அமைதியான சூழ்நிலையில் மத்திய அரசாங்கத்துடன் கைகோர்த்து போவோம், மோதல் போக்கை கைவிடுவோம் என்றெல்லாம் சொன்ன விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஏன் 3 நாட்களாக 3 தீர்மானங்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார் என்று தெரியவில்லை.
பாஜகவிற்கு எதிராகவே தீர்மானம் போடுகிறாரே தவிர மேகதாது காவிரியை பற்றி ஒரு வார்த்தை போடவில்லை. அவர் கர்நாடக அரசாங்கத்திற்கு ஆதரவாக செயல்பட்டு டெல்லியை எதிர்க்கிறார் ராகுல் காந்தியினுடைய அழுத்தத்தின் பெயரில் என்று தான் டெல்லியில் பாஜகவிலும் காங்கிரஸ்காரரும் சொல்லுகிறார்கள். ஜெயா, இன்னைக்கு ஒரு திருப்பு முனையாக தங்களுடைய தொலைக்காட்சிக்கு பை த பீப்புள் தொலைக்காட்சிக்கு ஒரு விசேஷ தகவலை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். மத்திய காங்கிரஸ் தலைமை நினைக்கிறது அதிமுகவிலிருந்து ஒரு 20-25 எம்எல்ஏக்களை எடுத்துக்கொண்டு காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகளை எல்லாம் கட் பண்ணி விட்டுருவாரு விஜய் என்று ஒரு அச்சம் இருக்கிறது. அதனால தான் ஒரு அழுத்தம் கொடுக்கிறார்கள், விஜய் அவர்களை கமிட் பண்ண வைக்கிறாங்க என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் டெல்லியில். காங்கிரசிற்கும் விஜய்க்கும் ஒரு உறவு பிரிவதை நான் பார்க்கிறேன் கூடிய விரைவில். அப்பொழுது பாஜகவும் திமுகவும் ஒன்றாவதில் ஒரு யதார்த்தமாகத்தான் அரசியல் ரீதியாக இருக்கும் என்று பலர் சொல்லுகிறார்கள். ஜெயா சார், இப்போ வந்து நீங்க சொல்றதை பார்த்தா இப்போ திமுக கூட்டணி அமையுமா அமையாதா சார்? பாஜகவோட அமையும், ஆனால் 2029 தான் அமையும். ஒரு வருடம் வெயிட் பண்ண வேண்டும். அதற்கான மேகங்கள் வருகிறது, மேகங்கள் ஒன்றாகி வருகிறது. ஆனால் மழை 29 தான் பெய்யும். ஏன்னா அண்ணாமலையோட ஆதரவாளர்கள்லாம் சொல்லிட்டு இருக்குது தி பாஜக அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க இந்த பிஜேபிக்கு. என்ன காரணம்னா இது திமுகவோட கூட்டணி அமைக்கக்கூடிய பாஜக, அதனால அண்ணாமலை வந்து பிஜேபி விட்டு வெளியே வந்தார் அப்படின்ற ஒரு விஷயத்தை அண்ணாமலை ஆதரவாளர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. ஸோ அவர் சொல்வது உண்மையாக விடுமோ அப்படின்னு தான் எல்லாமே கேட்குறாங்க. அது எப்படி சார்? அண்ணாமலை தொண்டர்களும் அண்ணாமலை சொல்வதும் சரியா? இது அண்ணாமலை அவர்கள் இப்போ கடந்த ஒரு மாதமாக பத்திரிகையில் இல்லாத காணாமல் போகிவிட்டார். அண்ணாமலை என்பவருக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருந்தது பாஜகவில், இப்பொழுது இல்லை என்று தான் பாஜகவினர் கூறுகின்றனர். சில கருத்துக்களை எல்லாம் பார்த்தால் அண்ணாமலையுடைய எதிர்காலம் தமிழகத்தில் வி த லீடர்ஸ் என்ற அமைப்பு கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி வர ஆரம்பித்து விட்டது என்று தான் பலர் கருதுகிறார்கள். சார், இல்லை சார், இப்போ நேற்று கூட ஒரு புத்தக வெளியீட்டுக்கு போயிருக்காரு. முந்தா நேற்று ஒரு கேப்டன் மதன் அவரோட புத்தக வெளியீட்டு விழா, அதில் கூட போயிட்டு மோடியை போற்றி தான் பேசியிருக்காரு. ஸோ அவர் வந்து மோடியெல்லாம் அவர் எதிர்க்கலை, பாஜகவெல்லாம் அவர் எதிர்க்கலை அப்படின்ற விஷயத்தை சொல்கிறாங்களே சார். இல்லை, அவர் வந்து பாஜக சிந்தனையில் இருந்தாலும் பாஜகவினுடைய ஒரு நிழல் இருக்கிறது, ஷேடோ இருக்கிறது. அவர் எங்கு போனாலும் அவர் பாஜக பி டீம் என்று தான் சொல்லுவார்கள். அண்ணாமலைக்கு பாஜகவில் தொடர்ந்து இருந்திருப்பாரே ஆனால் நல்ல எதிர்காலம் இருந்திருக்கும். மீண்டும் அவர் பாஜகவில் வருவார். காரணம் என்ன என்று கேட்டால், எடியூரப்பா வந்து முதல் கட்சி ஆரம்பிச்சாரு, திருப்பி வந்தாரு. கல்யாண் சிங் கட்சி ஆரம்பிச்சாரு, திருப்பி வந்தாரு. அந்த மாதிரி பாஜக எண்ணம் கொண்டவர்கள் மீண்டும் பாஜகவில் வருவார்கள். அண்ணாமலையும் வருவார் என்று தான் எதிர்பார்க்கிறார்கள் பலர். அண்ணாமலைக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அவரே கெடுத்து விட்டாரோ என்றெல்லாம் கூட தோன்றுகிறது என்னை பொறுத்த மட்டும். சார், இப்போ அடுத்தது நம்ம வைகோ வந்து ஒரு மிகப்பெரிய முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அந்த புத்தக வெளியீட்டு விழா கூட ராகுல் காந்தி எல்லாத்தையும் அழைப்பு விடுத்து ஒரு பெரிய முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா வந்து விஜய் வந்து இந்தி கூட்டணியில் சேருவதற்கு தயங்குறாரு, மத்திய அரசாய் பகைச்சிக்க வேண்டாம்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது வைகோ போன்றவர்கள்லாம் வந்து இந்த கூட்டணியில் வந்து ராகுல் காந்தி போன்றவர்களை கொண்டு வந்து விஜயும் வந்து கொண்டு வந்தால் இந்தி கூட்டணி ஒரு வலுவான கூட்டியாக அமைக்கலாம் முயற்சி பண்ணுறாரு அப்படின்ற அடிப்படை ஒர்க்கு தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க சார். இது எப்படி சார் இந்தி கூட்டணிக்கு வந்து விஜய் இழுப்பது சக்ஸஸ் ஆகுமா? விஜய் என்பவருக்கு நாடாளுமன்றத்தில் லோக்சபாவிலோ ராஜ்யசபாவிலோ ஒரு ஆள் கிடையாது. அவர் இந்தி கூட்டணியில் வந்து என்ன செய்வது என்று வெயிட் பண்றாரு. இந்தி கூட்டணி வட இந்தியாவில் செத்து போச்சு, மரணம் அடைந்து விட்டது என்பது விஜய்க்கு நன்றாக புரியும், தெரியும். எது இருப்பினும் பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற ராஜ்யசபா உறுப்பினர்கள் ப சிதம்பரத்தினுடைய ஒரு அப்ரோச் அணுகுமுறையை எதிர்த்து அரவிந்த் சுப்பிரமணியம் என்று சொல்லக்கூடிய பொருளாதார மேதைகள், ரகுராம் ராஜன் போன்ற பொருளாதார மேதைகள், மன்தோக் சிங் அலுவாலியா போன்றவர்களை எல்லாம் வைத்து காங்கிரஸ் தமிழ் வெற்றி கழகத்தை இயக்குகிறது என்ற ஒரு எண்ணம் வருமேயானால் தமிழகத்தில் விஜய் அவர்கள் ராகுல் காந்தி அதிகமாக நம்புகிறார் என்று வருமையானால் அப்பொழுது அதிமுக, திமுக, பாஜக, பாமக போன்ற எதிர்கட்சிகள் எல்லாம் உண்மையான அரசியல் செய்பவர்கள் எல்லாம் காங்கிரசுக்கு எதிராக ஒன்று சேருவார்கள் என்று தான் டெல்லியில் ஒரு பிம்பம் வருகிறது. ஆனால் இப்பொழுது தேர்தல் இல்லை, ஒரு வருடம் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஜெயகிருஷ்ணன் சார், இப்போ இன்னொரு விஷயம் சார், இப்போ வந்து இன்னைக்கு வந்து டீலிமிட்டேஷனுக்கு வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காரு விஜய்.
இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேமலதா போன்றவர்கள், பாமக போன்றவர்கள்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. என்ன சொல்கிறாங்க, இது என்னன்னு இது இன்னும் அது என்ன அமைப்பு, என்ன கொண்டு வர போகிறாங்கன்னே தெரியல, அதுக்குள்ளே நீங்கள் தீர்மானமெல்லாம் கொண்டு வரீங்க, இது தவறான விஷயம்ட்டு தேமுதிக எல்லாம் சொல்லியிருக்காங்க, பாமக சொல்லியிருக்காங்க, திமுக கூட ஒரு பாலிஷாக ஒரு மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீட் எதிர்ப்பு, அப்புறம் வந்து வந்தே மாதரம் பாடல் வந்து பாடக்கூடாது போன்ற விஷயங்கள் சொல்லப்பட்ட ஒரு தீர்மானங்கள், அதாவது வந்தே மாதரமா தமிழ் தாய் வாழ்த்தா அப்படின்ற தீர்மானம், அப்புறம் நீட்டு, அதுக்கப்புறம் வந்து எஃப்சிஆர்ஏ, தொடர்ந்து 2 நாட்களாக தொடர்ந்து வந்து மத்திய அரசுக்கான எதிரான கருத்துக்களையே வந்து பதிவு செஞ்சுட்டே இருக்கார் விஜய். குறிப்பாக பார்த்தோன்னா டீலிமிட்டேஷன் அது என்னென்ன புரிஞ்சிக்கல. ஏன்னா 59 தொகுதிகள் கொடுக்கப்படும் சொல்லப்பட்ட கூட அதுவும் கூட புரிஞ்சிக்காம இவர்கள் வந்து காங்கிரஸ் அழுத்தத்திற்கு காரணமாக அது மாதிரி செயல்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. சார், எப்படி இதை நிகழ்வை பார்க்குறீங்க சார்? இன்று சட்டமன்றத்தினுடைய நேரடி ஒளிபரப்பை கேட்டேன். முதலமைச்சர் நன்றாக பேசினார். அதற்கு சார்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் பேசிய கணேஷ்குமார் என்பவர் மிக அழகாக புட்டு வைத்தார். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்பட, பிரேமலதா உள்பட, திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்எல்ஏக்கள் உள்பட தமிழக சட்டமன்றம் மிக மிக சுறுசுறுப்பாக பரபரப்பாக இயங்குகிறது என்ற ஒரு பாராட்டுதல்களை பிரபாகரன் சபாநாயகருக்கு கொடுத்து, ஆனால் அதே சமயத்தில் கண்டிப்பாக இந்த தீர்மானம் ஓட்டுக்கு விட்டு தோல்வி அடைந்திருக்கும். ஓட்டுக்கு விடாம அரசாங்கம் வாய் ஓட்டு வழியாக பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனா வெளிநடப்பு செய்யாது இருந்தார்கள் திமுகவினர் கூட, அதிமுகவினர் கூட இதுவரைக்கும் வெளிநடப்பு செய்யல. ஒண்ணு. ரெண்டாவது, கட்சிகளிடையே பிளவு வந்து விட்டது. உதாரணத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, அதிமுக, பாஜக, திமுக எல்லாம் ஒரு சைட்ல வந்துட்டாங்க. அது சேர்த்தீங்கன்னாலே ஒரு 128 129 வந்துடும். ஆக மொத்தம் தமிழ்நாடு அரசாங்கம், விடுதலை சிறுத்தை கட்சி மற்றும் உங்களுக்கு காங்கிரஸ், இந்த 5 தவிர மீதி யாருமே அவரோட இல்லையே, கம்யூனிஸ்ட் இருக்காங்க. ஆக மொத்தம் இந்த ஓட்டு எடுப்பா இல்லாம இருந்த தவிர மேகதாதுக்கு தீர்மானம் போட்டிருந்தால் வரவேற்று இருப்பார்கள். எது இருப்பினும் மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக செயல்படக்கூடியது மத்திய அரசாங்கம் கண்டிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறது. வன்னி அரசுடைய பேச்சை கூட மத்திய அரசாங்கம் குறியெடுத்திருக்கிறது. சபாநாயகர் நடுவே தடுத்தாலும் வன்னி அரசு வேண்டுமென்றே, ஆதவ் அர்ஜுனா கூட வடக்கு தெற்கு என்றெல்லாம் பேச ஆரம்பித்து விட்டதை மத்திய அரசாங்கம் கூர்மையாக பார்த்து கொண்டிருப்பதாகத்தான் எனக்கு சில அமைச்சர்கள் டெல்லியில் சொல்லுகிறார்கள். பொறுத்திருந்து பாருங்கள். காங்கிரஸ் தமிழ் வெற்றி கழகத்திலிருந்து விலகிவிடும் ஓரிரு மாதத்தில் என்றும் ஒரு ஹேஷியங்கள் ஒரு டெல்லியில் பரபரப்பாக பேசப்படுகிறது. சார், இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழகத்தில் பல்வேறு புதிய நடிகர்கள்லாம் கூட வந்து இப்போ அரசியலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. தனுஷ் போன்றவர்லாம் கூட மாவட்டத்தெல்லாம் வந்து ஃபோர்ஸ் பண்ணி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கலாம் சொல்லப்படுது. ஸோ அடுத்த வருகின்ற தேர்தல் இப்போ எல்லாமே சொல்லுது 2031 அண்ணாமலை ஆட்கள் என்ன சொல்கிறாங்க, அண்ணாமலை விஜய் தான் இருப்பாங்க நேரடி எதிர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்போதைய நிலைவை பார்த்தோன்னா அண்ணாமலை, உதயநிதி ஸ்டாலின் போன்ற ஒரு எதிர்ப்பு தான் தெரிய வருகிறது. ஸோ இது வந்து அடுத்த வருகின்ற தேர்தலில் யார் சார் உதயநிதி இன்னும் ஸ்கோர் பண்ணுவாரா? ஏன்னா அந்த கைது மூலமாக கொஞ்சம் திமுக கொஞ்சம் வந்து உற்சாகம் அடைஞ்சிருக்குன்றலாம் செய்திப்பட்டிருக்குது. ஸோ அது எப்படி சார் அடுத்த தேர்தலில் இன்னும் உதய் வந்து பவர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவாரா, இல்லைன்னா திருப்பி ரிட்டர்ன் ஆகிடுவாரா உதயநிதி? நாடாளுமன்ற தேர்தலுக்கு 2 வருடங்கள் இருக்கின்றன. பொது தேர்தலுக்கு இன்னும் 4.5 வருடம் இருக்கின்றன. 4.5 வருடத்தில் பல நிகழ்வுகள் நடக்கலாம். தமிழ்நாடு அரசியலில் ஏப்ரல் மாதம் இறுதி வரை அதிமுகவிற்கு 150 சீட் வரும் என்று அமித்ஷா கூட நம்பிக்கொண்டிருந்தார். எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கொண்டிருந்தார். ஆனால் மே 5ஆம் தேதி மாறிவிட்டது சிச்சுவேஷன். ஒரு வாரத்துல அந்த ஷார்ட்ஸ், ரீல்ஸ், யூடியூப், சோசியல் மீடியா தான் விஜயை பிரபலமாக்கியது என்றெல்லாம் குற்றச்சாட்டுகள் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கிறது. எனினும் விஜய் வெற்றி பெற்று விட்டார். அந்த போக்குகளை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத போனது ஃபர்ஸ்ட் டைம். அகில இந்திய தொலைக்காட்சியும் சரி, தமிழகத்தினுடைய அரசியல்வாதிகள் சரி, எது இருப்பினும் நான் தான் முதலிலிருந்தே சொல்லிக் கொண்டு வருகிறேன், இது தமிழகத்தில் ஒரு மைனாரிட்டி அரசாங்கம், தொங்கு சபைதான் வரும் என்றெல்லாம் சொல்லி. அந்த பின்னணியில் பார்த்தால் ஜெயகிருஷ்ணன், தமிழகத்தில் 2029 விஜய் அவர்களுக்கு டீலிமிட்டேஷன் சார்பில் தேர்தல் நடக்கிறதா, அல்லது 543 தேர்தல் நடந்தாலும் தமிழகத்தில் காங்கிரஸ் தமிழ் வெற்றி கழகத்தினுடைய உறவு அது மட்டும் நீடிக்குமா என்று எனக்கு சந்தேகம். தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி நீடித்தாலும், அதிமுகவிலிருந்து சில பேர் தமிழ் வெற்றி கழகத்துக்கு மாறினாலும், அரசியல் ரீதியாக தமிழ் வெற்றி கழகத்திற்கும்
திமுகவிற்கும் தான் போட்டியாக இருக்கும் அரசியல் ரீதியாக என்று நான் சொல்லுகிறேன். ஓகே சார், கடைசி கேள்வி. இப்போ சார் வருகின்ற அடுத்த தேர்தல் வந்து உத்தரப்பிரதேஷ் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்குது. வருகின்ற செய்தி வந்து பாஜகவுக்கு கொஞ்சம் உத்தரப்பிரதேசில் வந்து தோய்வு நிலை இருக்குது, பாஜக உத்தரப்பிரதேசில் வெற்றி பெறுவது சந்தேகத்துக்குரிய விஷயம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அந்த விஷயத்தை? வட இந்திய அரசியலை தங்களுடைய நேயர்களுக்கு பை த பீப்புள் என்று பெயர் வைத்திருக்கக்கூடிய தங்களுடைய தொலைக்காட்சிக்கு ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால், யோகி ஆதித்யநாத்தை அவ்வளவு சீக்கிரம் தவறாக எடை போடாதீர்கள். உத்தரப்பிரதேசத்தில் 3வது முறையாக யோகி ஆதித்யநாத் நிச்சயம் வருவார். வட இந்திய அரசியல் சூழ்நிலை மாறிக்கொண்டு வருகிறது. தாங்கள் ஒரே ஒரு விஷயத்தில் யோகிக்க வேண்டும். நாடாளுமன்றம் முடக்கப்பட்டது என்றால் உத்தரப்பிரதேசத்தில் பொதுமக்கள் கொந்தளிக்கிறார்கள். வேண்டுமென்றே ராமர் கோவிலில் தங்களுடைய ஒரு மத நம்பிக்கையை தூண்டும் வகையில் வக்ஃப் போர்டு வந்ததினாலும் FCRA வந்ததினாலும் அதன் மீது பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சில அமைப்புகள், மதச்சார்புடைய அமைப்புகள், இன்க்ளூடிங் இந்து அமைப்புகள் கூட ராமர் கோவில் மீது ஒரு குற்றம் சாட்டுகிறார்கள். அது உத்தரப்பிரதேசத்தில் எடுபடாது, வட இந்தியாவில் எடுபடாது. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த மட்டில் யோகி ஆதித்யநாத் ஸ்ட்ராங்காக இருக்கிறார். காரணம் என்ன என்று கேட்டால், அகிலேஷ் யாதவுக்கு முன்பு இருந்த ஒரு அமைப்பு, முன்பு இருந்த ஒரு இதெல்லாம் இல்லை. மாயாவதியும் நன்றாக பலம் பெற ஆரம்பித்து விட்டார். 3 முனை போட்டிகள் இருந்தாலும் உத்தரப்பிரதேசத்தில் தமிழ் வெற்றி கழகத்தை போன்றோ அல்லது ஆம் ஆத்மி கட்சி போன்றோ தடால் என்று ஒரு கட்சி வளரவில்லை இது வரைக்கும். இப்ப போட்டி வந்து அகிலேஷ் யாதவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தான். எங்கெங்கெல்லாம் 3வது அணி வருகிறதோ அங்கெல்லாம் பாஜகவோ காங்கிரஸோ அடிபடுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் இது வரைக்கும் வரல. ஆக மொத்தம் என்னுடைய கணிப்பு, ஜெயகிருஷ்ணன் 45 ஆண்டுகள் வட இந்தியாவில் இருந்து நினைச்சு போயிருக்கு பார்த்தீங்களோ இல்லையோ, அதனுடைய ரீதியில் நான் சொல்றேன், கண்டிப்பாக யோகி ஆதித்யநாத்தை டோன்ட் ரைட் ஆஃப். ராகுல் காந்தியுடைய அமைப்பு என்பது பிசுபிசுத்து விடும். அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான எஃபெக்டிவ் ஆர்கனைசேஷனா இல்லை. காங்கிரஸ் 403 சீட் இருந்ததுன்னா கூட அவங்க 200 சீட் கேட்கறாங்க காங்கிரஸ்காரன். நம்ம அகிலேஷ் யாதவ் 200 சீட் கொடுத்துருவாரா? அவங்க கவர்மெண்ட் பண்ணி 200 சீட்டுக்கு 200 எப்படி ஜெயிக்க முடியும்? அவர் 300 கண்டெஸ்ட் பண்ணாதானே 250 ஜெயிப்பாரு. அப்பதானே அவருக்கு ஒரு வாய்ப்பு வரும். காங்கிரஸ் கொடுத்துட்டு எல்லாமே தோத்து போனா எப்படி? அதெல்லாம் விட்டுருங்க. கர்நாடகாவிலும் பஞ்சாபிலும் ஜார்க்கண்டிலும் காங்கிரஸ் என்பது அடிபட்டு கொண்டு வருகிறது. தாங்கள் பத்திரிகை மூலமாக நரேந்திர மோடி அரசாங்கத்திற்கு ஆபத்து என்ற ஒரு சூழ்நிலை வந்து விட்டது என்று வைத்துக் கொண்டாலும் பேச்சுக்கு, என்னை பொறுத்த மட்டில் வட இந்தியாவில் இன்னும் அந்த ஹிந்து ஃபீலிங் இருப்பதைத்தான் நான் பிரதிபலிக்க ஆசைப்படுகிறேன். நான் ஒரு ஹிந்து என்பதை பெருமையாக சொன்னாலும் அந்த ஹிந்து மதத்தை விட்டு வெளியில போட முடியாது உங்களால. அதை எல்லாருமே சொல்லுவாங்க. சனாதன தர்மம் சொல்லிட்டு மத்திய பிரதேசத்துல காங்கிரஸ் ஆட்சியை உதயநிதி போன்றவர்கள்லாம் கெடுத்தாங்க 2023. அதை இன்னும் பொதுமக்கள் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த மாதிரியான சட்டசபையிலேயே சனாதன தர்மத்தை பற்றி பேசிய பிறகு அதே விஜய் அவர்கள் நேரடியாக பதில் சொல்லாவிட்டாலும் ஒரு விவசாய பட்ஜெட்டுக்கு திருப்பதி சுவாமி கிட்ட கொண்டு போய் அந்த பட்ஜெட்டை வச்சுட்டு வணக்கம் தெரிவித்து வந்தார். அதே மாதிரி ரோஸ் மாலையை வச்சுட்டு, அதாவது ஜப மாலையை வச்சுட்டு பட்ஜெட் பிரசன்ட் பண்ணார் மாரி வில்சன். தான் ரியல் செக்குலரிசம் என்று பலர் வட இந்தியாவில் கருதுகிறார்கள். அதே போன்ற சூழ்நிலை வரும். போக போக பாருங்கள், வட இந்தியாவில் காங்கிரஸ் என்பது மடிந்து விட்டது, ஒடிந்து விட்டது, செத்து போச்சு. டோன்ட் ஃபீல் ராகுல் காந்தி ஸ்ட்ராங் ஆயிட்டார் என்ற நம்பிக்கை தமிழகத்தில் உருவானாலும் வட இந்தியாவில் அது மாதிரியான சூழ்நிலை அடிமட்டத்தில் இல்லை என்பதைத்தான் பை தி பீப்புள் நேயர்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். நன்றி சார், நேரத்தை ஒதுக்கி பேட்டி எடுத்து மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். தேங்க்யூ. நன்றி.